1999ல இது ஒரு ஆக்கிரமிப்புல போகுது. மிஸ்டர் இஸ்மத் பாஷான்றவர் ஒரு ஆக்கிரமிப்புல எடுக்கிறாரு. டோட்டலி பாத்தீங்கன்னா 4600 ஸ்கொயர் ஃபீட். இதுல 1100 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற லேண்ட் பாத்தீங்கன்னா வேக்கன்ட் லேண்ட். அந்த வேக்கன்ட் லேண்ட் தில்ஷாத் பேகம் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோஸ்ல பாருங்க, வக்ஃப் போர்டு தில்ஷாத் பேகம் கிட்ட கீஸ் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அந்த கீஸ் ரெடியா இவங்க வந்து உள்ள போறாங்க, அந்த லேண்டை இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஆப்போசிட் பார்ட்டியும் ஒரு மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க என்டர் பண்றாங்க. தில்ஷாத் பேகம் உள்ள போறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, டெவலப்பர்ஸ் உள்ள வராங்க, லேண்ட் சர்வே எடுக்க உள்ள வராங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜூலை 28 அன்னைக்கு டெப்டி கலெக்டர், தாசில்தார், சர்வே எடுக்கிறவங்கன்ட்டு கொஞ்சம் பேரு வக்ஃப் போர்ட்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் ஆகுது. உள்ள எல்லாம் இருக்கிறது பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா ஆல்கஹால் பாட்டில், குட்கா கவர்ஸ் இதெல்லாம் இருந்து. அதுக்கப்புறம் அதை பார்த்த முத்தவள்ளி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை வக்ஃப் போர்டு போடுறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து லேண்டை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அங்க உள்ள வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நேபர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. அடுத்தது கை முறுக்கி பேப்பரை இழுத்து கிழிச்சிருக்காங்க. அதுக்கே அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அங்க அதை வந்து இவங்க வீடியோ பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அங்க ஆனதோட என்னாலதானே எல்லாம் ஆகுது அப்படின்ற ஒரு அபியூசிவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு தில்ஷாத் பேகமா தாக்குனாங்க. உள்ள இருந்து வந்து ஆபீசர்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த இன்சிடென்ட்டை தடுத்திருக்கலாம். ப்ரொடெக்ஷனே கொடுக்காம அவங்க தான் இந்த ஃபுல் இன்சிடென்ட்டையும் வீடியோ எடுத்திருக்காங்க. ஏன்னா அடி வாங்கின 3 பேரும் வீடியோல இருக்காங்க, அடிச்ச 3 பேரும் வீடியோல இருக்காங்க. வீடியோ எடுத்தது எல்லாமே தமிழ்நாடு வக்ஃப் போர்டு தான். ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம அந்த நேரத்துல உங்களுக்கு எடுக்கிறது தான் இருந்ததா? இதுதான் ஒரு ஆபீசர் செய்யற செயலா? டிவிகே கவர்மெண்ட் கிட்ட கேக்குறது, முதலமைச்சர் ஐயா கிட்ட கை ஏந்தி ஒரு கோரிக்கை வைக்கிறது அதுதான். இந்த காப்பாத்தணும், இந்த கேஸ நீங்க பாக்கணும். 26 வருஷமா இதுல எல்லா ஆர்டர்ஸும் இருந்து ஏன் டிலே ஆகுது? யார் பொலிட்டிக்கல் எதனால? யார் பிரஷரைஸ் பண்றது? ஏன் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு ஆப்போசிட் பார்ட்டி மிஸ்ஸஸ் கௌசர் உமர் அப்துல்லா மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல யார் இருக்காங்க? சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச இருக்கிறோம். பரம்பரை முத்தவள்ளியாக இருந்தவங்க தில்ஷாத் பேகம். பட் இவங்களத வந்து வக்ஃப் போர்டு வந்து ஆக்கிரமிக்க நினைக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது அவங்க வந்து சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் அவங்க பரம்பரை முத்தவள்ளியாக அவங்கள்ட்ட சாவி கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவு, உள்துறை அமைச்சகம் வரைக்கும் இவங்க கேஸ் போட்ட இந்த புகார்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் முழுமையாக அவங்களால அதை செய்ய முடியல, செயல்படுத்த முடியல. அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கடந்த 3ஆம் தேதி நமக்கு திடீர்னு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் தொடர்பு கொண்டாங்க. பார்த்திங்கன்னா அங்கே நடந்த விஷயத்தை, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருக்காங்க, அவங்க தான் தில்ஷாத் பேகம், அவங்க தான் பரம்பரை முத்தவள்ளி. அவங்கள அடித்து தள்ளுறாங்க, கீழே அவங்க வந்து படுத்திருக்கிறாங்க, அவங்க மீது காயம்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. கேஸ் 2 பக்கமும் போடுறேன் அப்படிங்கிறாங்க. அடித்தவர் மீதும் கேஸு, அடி வாங்கினவங்க மீது அதிகமான கேஸு அப்படிங்கிறது. போலீஸு சரியான ஒரு பாதையிலே இந்த விசாரணையை நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு புகார் சொல்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்களே வந்து இது சொன்னாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள காணொலி வாயிலாக இணைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம். தப்சம் அவங்க யாருன்னா பரம்பரை முத்தவள்ளி, அந்த தில்ஷாத் பேகம் அவங்களுடைய பேத்தி இன்று நம்மோடு இணைகிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். தில்ஷாத் பேகமோட இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆனது மேடம்? சார், இது வந்து ஒரு பரம்பரை வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சார். இது வந்து தில்ஷாத் பேகமோட பரம்பரை ஆன்செஸ்டர்ஸ்க்கு 1800லயே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பரம்பரை வழிதான் வந்து இதை நடத்தணும்னு இருக்கு. ஸோ 1999ல இது ஒரு ஆக்கிரமிப்புல போகுது. மிஸ்டர் இஸ்மத் பாஷான்றவர் ஒரு ஆக்கிரமிப்புல எடுக்கிறாரு. வந்து தொடர்றாங்க தில்ஷாத் பேகம். தில்ஷாத் பேகமோட 6 அவங்களோட தொடர்றாங்க. ஆனா என்ன இடையில நடந்தது, எந்த ப்ரெஷரைசேஷன்ல தெரியல. அந்த 6 சிஸ்டர்ஸும் அவங்க பக்கம் இருக்காங்க. தில்ஷாத் பேகம் மட்டும்தான் இந்த கேஸை நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த இந்த லீகல் பேட்டல 2019க்கு ஒரு முடிவுல வருது.
2019 ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது தமிழ்நாடு வக்ஃப் போர்டுல எல்லா என்கொயரிஸும் எல்லா நோட்டீஸும் இஷ்யூ பண்ணிட்டு என்கொயரி போத் பார்ட்டிஸையும் நடத்திட்டு இஸ்மத் பாஷாவை பண்ணிட்டு பரம்பரை வழியில தில்ஷாத் பேகம் தான் முத்தவள்ளி அப்படின்னு அவங்கள நியமனப்படுத்துறாங்க. 19 அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இஸ்மத் பாஷா வந்து அப்பீல் போறாரு ட்ரிபுனல்ல, சிட்டி சிவில் கோர்ட்ல அவரும் போறாரு, அந்த 6 தங்கச்சிங்களை வச்சும் போறாரு. எல்லா அப்பீலும் டிஸ்மிஸ் பண்றாங்க. என்னன்னா வக்ஃப் போர்டு ஹெரிடிட்டரி பேசிஸ்ல இந்த இஷ்யூ பண்ண ஆர்டர் வந்து எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எங்களை வந்து வக்ஃப் போர்டு என்ன சொல்லுதுன்னா கோர்ட் ஆர்டர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக அப்படின்ட்டு சொல்றாங்க. நாங்களும் வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லாததுனால நாங்களே டைரக்டா ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்றோம். ஹைகோர்ட்ல என்ன நாங்க அப்ரோச் பண்றோம்னா இந்த எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எவிக்ஷன் பண்றதுக்காக எங்களால உள்ள போக முடியல அப்படின்ட்டு. ஸோ ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போடுதுன்னா அது which year அது 2024ல 2024 ஓகே. ஸோ 2024ல இப்போ ஆர்டிஓக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நீங்க எவிக்ஷன் ப்ராசஸ பண்ணலாம், உங்களுக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்னு. ஸோ ஆர்டிஓ சார் நாங்க 2 to 3 இயர்ஸா வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக. அவரும் வந்து எண்டில் 2 இயர்ஸ் எண்டில் வந்து அவரும் என்ன பண்றாருன்னா ஒரு ப்ரெஷரைஸ்லயோ இல்ல அவர் எதுனாலன்னு தெரியல அவரும் வந்துட்டு ஒரு தாக்கீது நோட்டீஸ அந்த ப்ராப்பர்ட்டியில ஒட்டிட்டு போறாரு. அவர் ஒட்டிட்டு போன அவர் கண்ணு முன்னாடியே ஆப்போசிட் பார்ட்டி மிஸ்டர் கௌசரும் உமரும் அவர் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறாங்க. அதுக்கும் ஒரு எஃப்ஐஆரும் இல்ல. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டுல இருந்து இந்த லேண்ட டெவலப் பண்ணணும், இது டோட்டலி பாத்தீங்கன்னா 4600 ஸ்கொயர் ஃபீட், இதுல 1100 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் ஒரு பில்டிங் கட்டி இருக்காங்க. மிச்சம் இருக்கிற லேண்ட் பாத்தீங்கன்னா வேக்கன்ட் லேண்ட். அந்த வேக்கன்ட் லேண்ட் தில்ஷாத் பேகம் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் பார்ட்டி மிஸ்டர் கௌசர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இஸ்மத் பாஷா வந்து 2024 5th அவர் இறந்துட்டு அப்புறமா கௌசர் பேகம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஆர்டிஆர் அப்படின்ட்டு ஒரு ஹைகோர்ட்க்கு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷன்ல ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா செக்ஷன் 54 படி ஒரு ஃப்ரெஷ் என்கொயரி நடத்திட்டு சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அவருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு எவிக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரெஷ்ஷா கண்டினியூ பண்றதுக்கு அப்படின்ட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த பேசிஸ்ல எங்களுக்கு சிஇஓ சார் நோட்டீஸ் அனுப்புறாரு 2 பார்ட்டிஸ்க்கும், தில்ஷாத் பேகம்க்கும் மிஸ்டர் கௌசருக்கும். அந்த என்கொயரியில அவங்க போய் அவங்க ஆஜராறாங்க, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றாங்க. அந்த என்கொயரிக்கு அப்புறம் சிஇஓ சார் ஆஃப்தாப் ரசூல் ஐஏஎஸ் சார் வந்து ஒரு ஆர்டர் ரிப்போர்ட்டை போடுறாரு. என்னன்னா ஆமா சோ அண்ட் சோ ப்ராப்பர்ட்டி வந்து என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு, அது 1100 ஸ்கொயர் ஃபீட் தான் என்க்ரோச்மெண்ட் இருக்கு, இது இருக்க வேக்கன்ட் லேண்ட் தில்ஷாத் பேகமோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கலான்ட்டு. ஸோ வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், அந்த வீடியோஸ்ல பாருங்க வக்ஃப் போர்டு தில்ஷாத் பேகம் கிட்ட கீஸ் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அந்த கீஸ் ரெடியா இவங்க வந்து உள்ள போறாங்க, அந்த லேண்டை இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஆப்போசிட் பார்ட்டியும் ஒரு மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க என்டர் பண்றாங்க. என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் இஸ்மத் பாஷா இருக்கும்போது அவங்க பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பில்டிங்கை கட்டி இருக்காங்க, அந்த மணியை எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடுங்க, நாங்க இந்த லேண்டை இந்த ப்ரீமிசஸை வெக்கேட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு ஒரு மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்டர் பண்றாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல என்னன்னா தில்ஷாத் பேகம் உள்ள போறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, டெவலப்பர்ஸ் உள்ள வராங்க, லேண்ட் சர்வே எடுக்க உள்ள வராங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜூலை 28 அன்னைக்கு டெப்டி கலெக்டர், தாசில்தார், சர்வே எடுக்கிறவங்கன்ட்டு கொஞ்சம் பேரு வக்ஃப் போர்ட்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கோம், முத்தவள்ளி கீஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. போறாங்க, போன இடத்துல இன்ஸ்பெக்ஷன் ஆகுது, உள்ள எல்லாம் இருக்கிறது பார்த்தாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஆல்கஹால் பாட்டில், குட்கா கவர்ஸ் இதெல்லாம் இருந்து. அதுக்கப்புறம் அதை பார்த்த முத்தவள்ளி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை வக்ஃப் போர்டு போடுறாங்க.
இந்த மாதிரி நீங்க வந்து லேண்டை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அங்க உள்ள வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நேபர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. அடுத்தது வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது இவங்க கிட்ட இருக்கிற கீஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இவங்க கீஸ் ஓபன் ஆகல. லாக் ஆல்ரெடி உள்ள கௌசர் பேகமும் உமர் சேஞ்ச் பண்ணிட்டு வேற லாக் போட்டாங்க. சோ இந்த லாக்கு கீஸ் ஓபன் ஆகாததுனால மறுபடியும் வக்ஃப் போர்ட்ல இருந்து ஆபீஸ் கம்ப்ளைண்ட் டைரக்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, சேம் முத்தவல்லியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போடுறாங்க. என்னன்னா டேம்பர் ஆஃப் லாக், இது ட்ரெஸ்பாஸ்ல வரும் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதுக்கும் எந்த ஒரு என்கொயரியும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. மறுபடியும் ஆன் 3rd August 2026 அந்த தேதிக்கு 4:14 அன்னைக்கு சூப்பரிண்டென்ட் ஆஃப் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு மிஸ்டர் ஜாபீர் வந்து கால் பண்றாரு. ஜாவிஷ் ஷா அவருக்கு கால் பண்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தில்ஷாத் பேகத்தோட சன்-இன்-லா. அவருக்கு கால் பண்ணிட்டு உங்க மாமியார் கிட்ட மட்டும் கீஸ் கொடுத்துட்டு அனுப்புங்க, நீங்க வர வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ மாமியாரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை அப்போ இருந்தது, ஏன்னா லெஃப்ட் கால்ல வந்து ராடு வச்சிருக்காங்க. அவங்க தனியா போக வேணான்ட்டு நாங்க ஒரு இதுல என்ன பண்ணோம்னா, என்னோட தம்பி ஆகிப் ஷா அவங்களோட பேரன் அவங்க கூட போறாரு. போகும்போது அங்க வந்து வக்ஃப் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க தூரமாவே நில்லுங்க, நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட சாவி வாங்கும்போது அது மறுபடியும் ஓபன் ஆகல. இப்போ இந்த வேக்கன்ட் லேண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து தௌலத் கான் பஹாதூர் ஸ்ட்ரீட்ல இருக்கு, நம்பர் 13 தௌலத் கான் பஹாதூர் ஸ்ட்ரீட்ல. அந்த கௌசர் பேகம் என்க்ரோச் பண்ணி இருக்கிற பில்டிங் பாத்தீங்கன்னா நம்பர் 13 வாலாஜா பிக் பாக்ஸ் லேன்ல இருக்கு. ஸோ இவங்க இந்த ஸ்ட்ரீட்ல தான் நிக்கிறாங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக. கௌசர் பேகம், உமர், அப்துல்லா இந்த 3 பேரும் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது வக்ஃப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ரியாஸ். அவரோட கை முறுக்குன வீடியோ பாருங்க. கை முறுக்கி பேப்பரை இழுத்து கிழிச்சிருக்காங்க. அதுக்கே அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அங்க. அதை வந்து இவங்க வீடியோ பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அங்க ஆனதோட உன்னாலதானே எல்லாம் ஆகுது அப்படின்ற ஒரு அபியூசிவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு தில்ஷாத் பேகமை தாக்குனாங்க. தில்ஷாத் பேகமை தாக்கும் போது அவங்க சைட்ல இருந்த ஆகிப் ஷா வந்து எகிரி இருக்கான், அவங்க மேல தாக்கல, எகிரி இருக்கான். ஏன்னா அவங்க வந்து கீழே ஆக்சுவலி அப்போவே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நின்றுட்டு இந்த மாதிரி தடுக்கும் போது ஜாவிஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, தில்ஷாத் பேகம நீ கீழேயே உட்காரு, போலீஸ் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க இருந்து போவோம் அப்படின்ட்டு சொல்லி அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துட்டு அப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்துல்லா, கௌசர், உமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆகிப் ஷாவை இழுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் கார்னர் கரெக்டா பாத்தீங்கன்னா வாலாஜா பிக் மாஸ்க்கு பேக் கேட்ல இழுத்துட்டு போயிட்டு 2 வண்டிக்கு நடுவுல அவன் கழுத்தை நெரிச்சு கீழே போட்டு அவ்வளவு அடி அடிச்சுட்டாங்க அந்த சின்ன பையனை. he is 20 years old. அவனை கீழே போட்டு அவ்வளவு அடி அடிக்கும் போது ஜாவிஷா ஓடி போய் காப்பாத்த போறாரு. ஜாவிஷா அந்த வீடியோல பாருங்க, இங்க இருந்து பப்ளிக்க கூப்பிடுறாரு, அங்க இருந்து பப்ளிக்க கூப்பிடுறாரு, வந்து காப்பாத்துங்க. ஆனா யாருமே வரல. அந்த நேரத்துல தில்ஷாத் பேகம் எந்திரிச்சு போயிட்டு காப்பாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்துல்லாவும் உமரும் சேர்ந்து வாயில அடிக்கும் போது பல்லு எல்லாம் விழுந்துருச்சு. அவங்க மாஸ்க் அப்போவே போட்டாங்க. கீழே தள்ளி விட்டாங்கல்ல, ரொம்ப ப்ரெஷர்ல தள்ளி விடும் போது இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் அப்போ விழுந்தவங்க தான் அப்போ கீழே இருந்து எந்திரிக்க முடியல. இப்போ அங்கிருந்து அந்த இன்சிடென்ட்ல அந்த வீடியோல பாருங்க, சைட்லயே தமிழ்நாடு வக்ஃப் போர்ட்ல இருந்து வந்த ஆபீசர்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த இன்சிடென்ட்டை தடுத்திருக்கலாம். அவங்க வந்து ஹால் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா யாருமே பண்ணல. ஜாவிஷா எங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்க நடக்குது வாங்கன்னு சொல்லும் போது நாங்க அந்த ஸ்பாட்டை ரீச் பண்றதுக்கு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். அந்த 40 to 45 மினிட்ஸ்ல நான் தான் என்னோட போன்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் தான் கால் பண்ணி பேட்ரோல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வர வச்சோம். நான் அந்த ஸ்பாட்க்கு ரீச் ஆகுறேன், அப்போதான் பேட்ரோலும் ரீச் ஆகுது. ஸோ 40 to 45 மினிட்ஸ் தேர் இஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் தி இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ல நான் வரும்போதுதான் ஆம்புலன்ஸும் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து தில்ஷாத் பேகமை கூட்டிட்டு போறது நீங்க பாக்குறீங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்களை அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்றாரு எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்துட்டு ஏஆர் ரிப்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட பெல்விக் போன் உடைஞ்சிருச்சு. ஷி இஸ் கம்ப்ளீட்லி பெட் ரிடன். இப்போ அவங்களால சர்ஜரி இல்லாம நடக்க முடியாது, சர்ஜரி பண்ணியே ஆகும் அப்படி அட்மிஷன் போடுறாங்க.
அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்களோட ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஒர்க் ஆகல. அவங்களுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணா எவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் ஆகும்னு தெரியாது. சோ அவங்களால இப்போதைக்கு இந்த இந்த ஏஜ்ல இந்த ஆபரேஷன் சப்போர்ட் ஆகாது. சோ ஷி இஸ் நவ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். இந்த மாதிரி இருக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. நாங்க சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் இப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு ரெண்டு சைட்ல இருந்தும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மிஸ்ஸஸ் கௌசரும் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்கள வயிறுல அடிச்சதா சொல்லிட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க. சார் அட்மிட் ஆனதுக்கு ரிப்போர்ட்ஸ் பேசிஸ்ல பாக்கணும்ல சார். இவங்களுக்கு இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கு. அவங்கள அடிச்சதுக்கு ப்ரூஃப் இல்ல. ஐஏஆர் ரிப்போர்ட்ல என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, ஒண்ணுமே இல்ல. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலா எஃப்ஐஆர் போடுவோம். அடி வாங்கினவங்களுக்கும் எஃப்ஐஆர் போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடி வாங்கினவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு, ஈக்குவல் எஃப்ஐஆர் போடுவேன்ட்டு எங்களை ஒரு ப்ரெஷரைஸ்ல கொண்டு வர மாதிரி. தில்ஷாத் பேகமும் அவ்வளவு சஃபர் பண்ணிருக்காங்க, ஃபேமிலி சஃபர் பண்ணிருக்கு. ஜாவிஷாவை அந்த லேடி மிஸ்ஸஸ் கௌசர் வந்து கிளியரா வீடியோல பாருங்க, ஸ்லிப்பர் எடுத்துட்டு போய் அடிக்கிறாங்க. அந்த வீடியோல சைட்ல பாருங்க, அப்துல்லா உமர் போட்டு அடிச்சுட்டு அவன் மறுபடியும் போயிட்டு அவங்க அப்பாவை அடுக்கும் போது தடுக்க போகும்போது அங்கேயும் போட்டு உமர் அடிக்கிறான். அங்கேயும் ஆசிப் ஷா போன் தான் எடுத்துட்டு போறான், அடிக்க போகல. ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் பவர்ல வந்து சரி எகிர்றான், அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, ரெண்டு லேடிஸ் வந்திருப்பாங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கௌசர் பானு, மிஸ்ஸஸ் ஷெகிலா பானு. அவங்க ரெண்டு பேரும் வந்து தில்ஷாத் பேகமோட டாட்டர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் இன்சிடென்ட் கேட்ட உடனே வராங்க. வந்த இடத்துல அவங்களும் ஆப்போசிட் பார்ட்டிய அட்டாக் பண்ணல. ரெண்டு கிட்ட இருக்காங்க, ஆனா அட்டாக் பண்ணல. அவங்க அபியூசிவ் லாங்குவேஜ் தான் இன்ஸ்டெட் யூஸ் பண்றாங்க. அபியூசிவ் லாங்குவேஜ் எகிர்னதுக்கு எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்ட்டு சொன்னா பரவாயில்ல. ஆனா ஈக்குவலா அங்க சைட்ல இருந்து நடந்த அட்டெம்ப்ட்க்கும் இவங்க மேலேயே எஃப்ஐஆர் போடுவேன்றாங்க. இது 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 நியாயமான ஒரு விஷயமா? தில்ஷாத் பேகம் இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க, என்னால முடியல, என்ன கொன்னுடுங்க, என்னால நடக்க முடியாதுன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை, நான் வீட்டுல தானே இருந்தேன், என்ன கால் பண்ணி தானே கூப்பிட்டாங்க, வக்போர்டு ஆளுங்க என்ன கூப்பிட்டாங்க, எனக்கு பிரச்சனை இல்லையா, ப்ரொடெக்ஷனே கொடுக்காம அவங்கதான் இந்த ஃபுல் இன்சிடென்ட்டையும் வீடியோ எடுத்திருக்காங்க. ஏன்னா அடி வாங்கின 3 பேரும் வீடியோல இருக்காங்க, அடிச்ச 3 பேரும் வீடியோல இருக்காங்க. வீடியோ எடுத்தது எல்லாமே தமிழ்நாடு வக்போர்டு தான். ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம அந்த நேரத்துல உங்களுக்கு எடுக்கிறது தான் இருந்ததா? இதுதான் ஒரு ஆபீசர் செய்யற செயலா? இது வரைக்கும் வக்போர்ட்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகல. வக்போர்டு இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ரியாஸும் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல வந்தாரு, அவருக்கும் எக்ஸ்ரே எடுத்தாங்க, அவரோட ஏஆர் ரிப்போர்ட்டும் இருந்தது. ஆனா அந்த ஏஆர் ரிப்போர்ட் அவரு ஸ்டேஷன்லயும் கொடுக்கல, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சோ வக்போர்டு இன்ஸ்பெக்டர் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இருக்காங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போதான் ஒரு சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் போடணும்னா தில்ஷாத் பேகம் டிஸ்சார்ஜ் ஆனாத வச்சு எண்ணி போடுவோன்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல கேட்டா அவங்க டிஸ்சார்ஜ் ஆறதுக்கு 1 to 1.5 months ஆகும்ன்றாங்க. சோ இது எந்த விதத்துல நியாயம் சார்? இது கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்காங்க. ஒரு 70 years உமன் கூட பாக்கல, அவங்களோட ஹிப் இந்த ஒரு ஏஜ்ல உடைச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆஃப்டர் இன்சிடெண்ட் இது வந்து 3ஆம் தேதி நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க தில்ஷாத் பேகம். பெல்விக் போன் உடஞ்சிருக்குது. அவங்க கார்டியக் பிரச்சனை இருக்கிறதுனால இமீடியட்டாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. சர்ஜரி பண்ணால் தான் அவங்க ஃபுல்லாக ரெக்கவர் ஆக முடியும். பட் சர்ஜரி பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்கிறது. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் ஜோசப் விஜய் கவர்மெண்ட் என்னென்னா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாங்கமாக இருக்கிறோம், பெண்களை எல்லாம் நான் சகோதரிகளாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் பல பேரும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அவருடைய போலீஸ், ஆனால் போலீஸுங்கிறது அவருடைய கீழே தான் வருது, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன வேண்டுகோளாக வைக்கிறீங்க? சார் நாங்க இந்த கவர்மெண்ட்டை நாங்க எல்லாரும் ஒரு அடல்ட்ஸ் எல்லாமே அவங்க என்னன்னா, எங்க பரம்பரை வழியா நாங்க டிஎம்கேக்கு தான் ஓட் போட்டுட்டு வரோம், சோ எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணாம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்த எல்லாரையும் இன்னைக்கு மாத்தி டிவிகே கவர்மெண்ட் ஓட் போட வச்சது இந்த யூத், சின்ன பசங்க. வீட்டுல எங்க பார்த்தாலும் விஜய் மாமா அப்படின்னு சொல்லி ஓட் போட்ட வச்சோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கணும்,
ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் கவர்மெண்ட் எவ்வளவு நல்லபடியா நடத்துறாரு அவ்வளவு ஒரு பிலீஃப்ல நாங்க பண்ணோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ற பாருங்க. அதுல எத்தனை போஸ்ட் நாங்க டிவி கேக்கு ஃபேவரா போட்டிருக்கோம், எல்லாரும் ஓட் பண்ணுங்க, ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ இது வரைக்கும் நாங்க போட்ட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எதுவுமே அவர் வரைக்கும் போய் சேரல. நான் இப்ப கூட அததான் பிலீவ் பண்றேன். அவர்கிட்ட போனா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இது வரைக்கும் ஏன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றதுக்கு அவரோட ஒரு இது தொட்டும் அது தொட்டும் அதனால ஐயா தான் வரணும், சிஎம் ஐயா தான் வரணும்னு சொல்லல. ஆனா சிஎம் ஐயா இதுக்குள்ள பார்த்தாதான் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். 26 வருஷமா ஒரு பெண்மணி இதெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசுல முத்தவல்லிய அட்டாக் பண்ணிருக்காங்க. இது ஒரு கிளியர் அட்டெம்ப்ட் டு மர்டர் மாதிரி தெரியுது. ஏன்னா ஹைதராபாத்ல ஒரு முத்தவல்லிய கார் அட்டாக் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. சோ முத்தவல்லிய எங்க வக்போர்ட் முத்தவல்லிய எங்க பார்த்தாலும் இல்ல வக்போர்ட் காஸ்ட்ல யாரு சண்டை போடுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணி மர்டர் பண்றது நாங்க ரீல்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கிறது பாத்துட்டு இருக்கோம். சோ இதுவும் அதே மாதிரி ஒரு செயல் தானே. வக்போர்ட் கூப்பிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு அடி வாங்குற பெண்மணிய வீடியோ தான் எடுத்திருக்கீங்க, நீங்க சேவ் பண்ணல. அதுல முதல் குற்றவாளியே நீங்க தான். இன்னும் கம்ப்ளைண்டும் கொடுக்காம இருக்கிறது. அப்போ நீங்க இது ப்ரீ பிளான் அட்டெம்ப்ட் டு மர்டர் தான் பண்ணிருக்கீங்க. சோ நாங்க டிவிக்கு கவர்மெண்ட் கிட்ட கேக்குறது, முதலமைச்சர் ஐயா கிட்ட கை ஏந்தி ஒரு கோரிக்கை வைக்கிறது அதுதான். இந்த காப்பாத்தணும், இந்த கேஸ நீங்க பாக்கணும். 26 வருஷமா இதுல எல்லா ஆர்டர்ஸும் இருந்து ஏன் டிலே ஆகுது? யார் பொலிட்டிக்கல் எதனால யார் பிரஷரைஸ் பண்றது? ஏன் தமிழ்நாடு வக்போர்ட் ஆப்போசிட் பார்ட்டி மிஸ்ஸஸ் கௌசர் உமர் அப்துல்லா மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல யார் இருக்காங்க? அப்போ ஏழப்பட்ட மக்கள் இருந்தா அவங்களுக்கு அடி வாங்குறது, இந்த மாதிரி ரோட்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது, இது இல்லாத அவங்க இதுல இருக்கா? கவர்மெண்ட்றது போலீஸ் இருந்து எல்லாருக்கும் ஈக்குவல் தான். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு நியாயமா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு, அந்த அரசுடைய காவல்துறை கண்டிப்பாக இதை உற்று நோக்கும். உங்களுக்கு நீதி கிடைக்கும், உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய மனக்குமரலை நீங்கள் கொட்டியிருக்கீங்க. அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் டே 1லேருந்து நீங்கள் என்னென்னலாம் நடந்தது, எப்படி கேஸ் நடந்தது எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதை பார்க்கக்கூடிய காவல்துறை அவர்கள் மனதில் நம்ம நேர்மையாக செயல்படணும். ஆனால் நேர்மையாக செயல்படுறதுக்கு தான் இந்த புதிய ஆட்சி மாற்றமே நடந்திருக்கிறது. சென்ற ஆட்சி மாதிரி இல்லை, இந்த ஆட்சியில் நீதி நியாயம் கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு காவல்துறை நம்பினார்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய உள்ள குமுறலுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க, வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இந்த வீடியோவோடைய நாங்கள் இணைத்து போடுவோம். இதை பார்க்கக்கூடிய காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும், உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.